நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ்ல இன்னைக்கு நம்ம தாவேகோட வேட்பாளர் பட்டியல் குறித்து தான் பேச போறோம். ஒட்டுமொத்தமா 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் வெளியே இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு 110 வேட்பாளர்களுக்கான அந்த பட்டியல் குறித்தெல்லாம் பார்த்தோம். யார் யார் பேர் இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை. இப்போ ஒட்டுமொத்தமா பட்டியலே வெளியில வந்துருச்சு. அதனால ஒட்டுமொத்தமா பட்டியல் என்னென்ன மாற்றங்கள் இருந்தது, கடைசி நேர ட்விஸ்டுகளா என்னென்ன விஷயங்கள் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேச போறோம். நம்மோட ஸ்ரீராம் இருக்காரு. நீங்க எப்படி பாத்தீங்க? முதல்ல அந்த 234 பட்டியல் வரும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதுதான் வரும்ன்றது ஏற்கனவே தெரிஞ்சதா? கிட்டத்தட்ட இது ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் பாக்குறப்பவே நமக்கு இது என்ன மாதிரி போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. கட்சிக்காரங்களுக்கு இல்ல ரொம்ப வருஷமா வேலை பார்த்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா, இல்ல இப்போ சில வியூகங்கள் வகுத்து சமூக ரீதியான கணக்குகள், பணபலம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு ஏத்த மாதிரி வியூகங்கள் வகுத்து வேட்பாளர் பட்டியல் தயாராகப்படுதா அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதுதான் இங்க பிரதிபலிச்சிருக்கு. ஓகே, சென்னைக்குள்ள வேட்பாளர் எல்லாரும் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க சென்னை லிஸ்ட்லாம். அதுல எதனாச்சும் மாற்றங்கள், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற ஏதாவது மாற்றங்கள் அந்த மாதிரி வந்திருக்கா? வேட்பாளர் பட்டியல் முழுமையா வெளியாகிறதுக்கு 10-15 நாளைக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எழும்பூர்ல ராஜ்மோகன், அப்புறம் மரிய வில்சன், ஆர்கே நகர் ஆரம்பிச்சிட்டாரு. வில்லிவாக்கத்துல அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களே ஏன்னா விஜய் தனியா சந்திச்சு அவங்களை தொகுதியை போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. குளத்தூர் VS பாபு இவங்க எல்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல தெரியாம இருந்தது என்ன அப்படின்னா, வேளச்சேரி யார் போட போறாங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. வேளச்சேரி மாவட்ட செயலாளர் மயிலாப்பூரும் வேளச்சேரியும் தாமுன்னு ஒரு மாவட்ட செயலாளர் விஜய் தாமு அவருக்கு போகுது. அதுல மயிலாப்பூர் பார்த்தோம்னா வெங்கட்ராமன் கட்சியோட பொருளாளர், விஜயோட ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய அவருக்கு போயிருச்சு. அப்ப அந்த மாவட்ட செயலாளர் கையில இருந்தது வேளச்சேரி தான் இருந்துச்சு. சோ அந்த மாவட்ட செயலாளர் அவருமே 25-30 வருஷமா விஜய் கூடயே மக்கள் இயக்கத்துல இருந்தே இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பட் அவருக்கு போகல. ஏன்னா வேளச்சேரி ஒரு தொழிலதிபருக்கு கிறிஸ்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கட்சிக்குள்ள. அதான். பட் கடைசி நிமிஷம் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, குமார் அப்படிங்கிற இன்னொருத்தருக்கு போயிட்டு மருத்துவர் அப்படிங்கிறாங்க. சோ அவருமே ஒரு பணபலம் படைத்தவரா தெரிகிறாரு. சோ அவருக்கு கடைசி நிமிடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த தாமு அப்படிங்கிற இந்த மாவட்ட செயலாளருக்கு இப்ப ராயபுரம் கொடுத்திருக்காங்க. கண்ட்ரோல்ல இருந்தது வேளச்சேரி, மயிலாப்பூர், இன்னொரு பக்கம் ராயபுரம். இதுலதான் ஒரே ஒரு கேள்வி வருது. இப்ப என்னன்னா, நம்மளும் அந்த பகுதியில இருந்ததுனால விஜய் தாமு அவரோட பிளெக்ஸ் கூட நம்ம பார்த்திருக்கோம். அவரோட அந்த பசங்க எல்லாம் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது பார்த்திருப்போம். ஆனா அங்க வேற ஒருத்தவங்கள நிறுத்துறாங்க. ராயபுரத்துக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்ல. அப்ப அங்க போய் நிக்கிறாரு. இதெல்லாம் இது எப்படின்னா சீட்டே இல்ல, அட்லீஸ்ட் சீட் இருக்கு அப்படிங்கிற லெவல்ல. அப்ப சீட்டே இல்லைங்கிறப்போ இவர் கடைசி வரைக்கும் கடுமையா முயன்றிருக்கிறாரு சீட்டுக்காக. புசி ஆனந்த் பொதுச் செயலாளர், அவரோட சப்போர்ட்டுமே இந்த மாவட்ட செயலாளர் இருக்குது. சோ ராயபுரம் இன்னும் கேண்டிடேட் முடிவாகாம இருந்துச்சு. சென்னைக்குள்ள ராயபுரத்துலயுமே ஒரு தொழிலதிபர், பெரிய தொழிலதிபர் ஒருத்தருக்கு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற வரிசையா தொழிலதிபர் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு, கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசியில புசி ஆனந்த் அவர்களோட அந்த விருப்பத்தின் பேர்ல தாமு ரொம்ப வருஷமா வேலை பார்த்தவரை இவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு புசி ஆனந்தோட விருப்பத்தின் பேர்ல ராயபுரம் தாமுவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதை தாண்டி பெருசா ட்விஸ்ட் சென்னைக்குள்ள இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த லிஸ்ட் தான். அந்த மரிய வில்சன், ராஜ்மோகன், இந்த மாதிரியான லிஸ்ட் தான் சென்னைக்குள்ள இருக்குது. ஆமா, அத ரேவந்த் எல்லாம் சொல்லி. ஆமா, ரேவந்த் மதுரை வாயில்ல நிக்கிறாரு. தியேட்டர் ஓனர் பையன், ரோகிணி தியேட்டர் ஓனர். இதுல 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒண்ணு என்னன்னா, தூத்துக்குடியில அவரோட விஜயோட நண்பர், நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க விஜயோட நண்பர் அவருக்கு சீட்லாம் கொடுப்பாங்க. அது ஷாக்கிங்கா இருந்தது. இன்னொன்னு, பர்வேஸ் நம்ம பேசும்போதே பேசணும், பர்வேஸ் புதுக்கோட்டையில தான் நிப்பாரு அப்படின்னு. அவர் அறந்தாங்கில போய் நிக்கிறாரு, ஷெரீப்புக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி சேஞ்ச் இல்ல, பர்வேஸ் அந்த புதுக்கோட்டை கேண்டிடேட் அப்படிங்கிற அது கிட்டத்தட்ட உறுதிதான். இப்போ உறுதி இல்ல. அவருக்கு மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்தப்பே அவருக்கு தான் அந்த தொகுதி போங்கிறது கிட்டத்தட்ட எழுதி வைக்கப்பட்டதுதான். கவுன்சிலரா கூட இருக்கிறாரு. ஆனா என்னன்னா, அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது முந்தின நாள் நைட்டு தான் மாத்துறாங்க. இவரத்துக்கு அறந்தாங்கில போட்டுட்டு புதுக்கோட்டையில அந்த ஷரீஃப் வெளியில இருந்து அவருக்கு புதுக்கோட்டை கொடுக்கணும் அப்படிங்கறதுனால இரவுலதான் மாத்துறாங்க. பொதுச் செயலாளருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கறதுனால பொதுச் செயலாளரோட அந்த வார்த்தையின் பேர்ல அவர் ஒத்துக்கிட்டு இங்க போயிட்டாரு, அறந்தாங்கிக்கு போயிட்டாரு. அவர் கூட இருக்கிறவங்களுக்கே சாக்குதான். என்ன புதுக்கோட்டைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா டக்குனு அறந்தாங்கின்னு போயிட்டீங்க. ஏன்னா அவர் ஷெரீப் பாமக எல்லாம் இருந்த ஒரு மாநில இளைஞரணி, அப்புறம் தனியா அமைப்பு எல்லாம் இப்ப வச்சிருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத பல பேர் வேட்பாளர்ல இருந்தாங்க. மாற்று கட்சிகள்ல இருந்து வந்தவங்களே நிறைய, எவ்வளவு பேர் இருக்காங்க மாற்று கட்சியில இருந்து வந்த. இப்போ நமக்கு அது இந்த ஒரு நம்பர்ஸா பார்த்தோம் அப்படின்னா, தேவைகளை 132 மாவட்ட செயலாளர்கள் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இதுல சில தொகுதிக்கு மாவட்ட செயலாளர்களே இல்ல. சைதாப்பேட்டை இல்ல. அப்புறம்
இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், நான் தேடி தேடி பார்த்துட்டேன். 132ல திருச்சி கிழக்குல விஜய் போட்டி போடுறாரு இல்லையா, திருச்சி கிழக்குக்கே வந்து இந்த மாவட்ட செயலர் வந்து இல்ல. சோ அந்த மாதிரி எம்டிஆர் சில விஷயங்கள் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் 132 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா 61 மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து சீட்டு இல்ல. இது வந்து ஒரு பெரிய நம்பர் தான். இப்ப மத்த திமுக பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய நம்பர்ஸ்னால இவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் கிடையாது. இருக்கிற மாவட்ட செயலாளர்களையுமே ஒரு ரேஷியோ எப்படி பார்த்தோம்னா இவ்வளவு பேருக்கு வந்து சீட் இல்லாம வந்து போகாது. பட் இங்க 61 பேருக்கு சீட் இல்லாம போயிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இதுல வந்து விஜய் அறிவிக்கிறப்ப அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, அவங்க வந்து என்ன பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சேர்த்துதான் அறிவிச்சாரு வேட்பாளர் பட்டியல். அதுல பாத்தீங்க அப்படின்னா கழக நிர்வாகி அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. நான் எண்ணி பார்த்ததுல பார்த்தோம் அப்படின்னா 109 கழக நிர்வாகிகள் வந்து இந்த வேட்பாளர் 109 கழக நிர்வாகிகள் வந்து வேட்பாளர் பட்டியல இருந்தாங்க. இதுல பெரும்பாலும் அப்படி ஒரு 95% எடுத்துக்கலாம் இவங்க வந்து மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. இல்ல அப்படின்னா அந்த ஒரு சீட்டை குறி வச்சு இந்த கடைசி நிமிடத்துல கடைசி 1-2 மாதங்கள்ல கட்சிக்குள்ள வந்து தங்களோட அந்த பணபலத்தையும் சமூக பலத்தையும் காமிச்சு சீட்டுக்காக முயற்சி பண்ணவங்களா வந்து இருக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு பாதி வேட்பாளர்கள் வந்து வெளியாட்களா தான் இருக்கிறாங்க. கழக நிர்வாகினாலே நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு கோடு வேர்டு தான். தேவைகளை வந்து கழக நிர்வாகினா ஒரு கோடு வேர்டு தான். அடுத்து என்னன்னா அதிமுகல இருந்து நான் பார்த்தேன் இப்ப சமீபத்துல அதிமுக வந்து சீட்டு நாங்குநேரி வந்து ஒதுக்கிட்டாங்க அமமுகன்னு சொல்லிட்டு. ரெட்டியார்பட்டி நாராயணன் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க. தூசி மோகன் அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாவட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கினாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ திருநெல்வேலி வந்து RS முருகன் ஆமா அவர் போயிருக்கிறாரு. அப்புறம் திருப்பத்தூர்ல திருப்பதினு ஒருத்தர். இவங்க எல்லாம் வந்து கடைசி நாள் அதிமுக காரங்க. ஆமா திமுக ஆமா போனவங்க. என்னன்னா கடைசி நாள்ல இந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் 234 ரெடி ஆகி வச்சுட்டு இருக்கிற சமயத்துல கடைசி நிமிடத்துல போய் இந்த தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய தவேக அலுவலகம் வார் ரூம் போட்டிருக்காங்க. அங்க போய் முட்டி மோதி அங்க போய் லாபி பண்ணி கடைசி நிமிஷத்துல வந்து சீட் வாங்கிட்டு வந்து. எப்படி இருக்குன்னா அந்த வேலைக்கு வந்து வேகன்சி இது போகும்ல ஹைரிங் போனா அந்த நேரத்துல ரெஸ்யூம் கொடுத்து சேர்றாங்க அந்த மாதிரி. ஆமா ஆனா அவங்க கிட்ட வந்து இவங்க பொருளாதார வலிமை மட்டும் செக் பண்றாங்களோ? ஆமா பொருளாதார ஒரு தொகுதியை வந்து இவங்களால மேனேஜ் பண்ண முடியும். வலுவா வந்து இவங்களால பாத்துக்க முடியும். போட்டி அளிக்க முடியும். அவங்க பின்னணி எல்லாம் வந்து இவங்க வந்து பாக்கல. பின்னணி வந்து இவங்க பேசுற அந்த தூய்மையான அரசியல் தூய சக்தி அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, அதுக்கு மாறா கூட இருக்கலாம். பட் இவங்க அதை பாக்கல. இந்த தேர்தலை மட்டும் கணக்குல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தொகுதியில வலிமை கொடுக்க முடியும், பலமான போட்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சீட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஆமா அதே மாதிரி பார்த்தேன் ஒருத்தவங்க அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு விருதை மகள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தா டக்குன்னு வந்து அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும்? இல்ல அந்த மாதிரி 1-2 பேர் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர்ல ஒரு லேடி வந்து அவங்க வந்து கனிமொழி கவுண்டம்பாளையம் சொல்லிட்டு அவங்க வந்து ஜோசியம் எல்லாம் பாக்குறாங்க. இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் ஜோசியம் மூலமா கேன்சரே சரி பண்ணலாம் வீடியோ போட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சீட் கொடுத்தாங்க. இதெல்லாம் பின்னணியை செக் பண்ணி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட்டா இருக்கு. பணபலம் இருக்கிறத மட்டும் பார்த்து டிக் அடிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மாதிரி தான் வந்து தெரியுறாங்க. அவங்களுமே ஏதோ கிரானைட் பிசினஸ் பண்றதா அவங்களே நிறைய வீடியோக்களையுமே பேசிருக்காங்க. இல்ல என்னன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி விஜய்க்கு முதலமைச்சராகிற ராசியே இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ வேற வந்து அது வந்து அவங்க டெலீட் பண்ணாலும் எல்லா பக்கமும் ஓடிட்டு இன்னும் இருக்கு. இந்த மாதிரியான வேட்பாளர்கள் வந்து இருக்கதா நீங்க இன்னும் நிறைய பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா இன்னொரு ஞாபகம் வருது. ஜெகநாத் மிஸ்ரா அவர் வந்து நான் சாதி வெறியன் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. வாங்க உங்களுக்கு சீட் உண்டு அப்படின்னு. இதுவுமே கடைசி அந்த 2-3 நாட்கள்ல முடிவு பண்ணப்பட்ட விஷயம் தான் சொல்றாங்க. கம்பத்துல வேற ஒரு 1-2 பேர் வந்து சீட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவர் வந்து பொதுச்செயலாளர் ஆனந்த் மூலமா வந்து சந்திச்சு அவரை நேர்ல வந்து சந்திச்சு சீட்டை வந்து உறுதி பண்ணிட்டு வந்து போயிருக்கிறாரு. நமக்குமே தகவல் வந்து முந்தின நாள் நைட்டு தான் தெரிய வந்துச்சு. என்னன்னா அவரோட ஆதரவாளர்கள் வந்து ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தின நாள் நைட்டு தேவைக்கல வேட்பாளர் ஆகிறாருன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸா ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருந்துச்சு. நான் அவர் பேசுற விஷயங்களுக்கும் இவங்க பேசுற விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. கட்சியில சேர்ந்தா மாதிரி இல்ல அவர். பட் அவரே ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அது கூட கூட்டணி தான். அவங்க பார்க்கும்போது தாவேகா சார்பில் நிக்கிறாங்க. செழிப்புமே அப்படிதான். அப்படியே வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. பெண்கள் எவ்வளவு பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க? பெண்கள் வந்து 23 பேர் நம்ம இந்த பட்டியலை பாக்குற வரைக்கும் 23 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்புறம் 22 சிறுபான்மையினர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல நம்பரா தான் தெரியுது. ஒரு யதார்த்தமான ஒரு நம்பரா தான் வந்து பாக்குறப்ப தெரியுது. நம்ம தூத்துக்குடியில வந்து ஸ்ரீநாத் விஜயோட நண்பர் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவர் அறிமுகப்படுத்தும் போதே விஜய் வந்து நண்பர் ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லிதான் அறிமுகப்படுத்தி ரொம்ப இதுவெல்லாம் போயிருக்காரு. என்ன தூத்துக்குடியில அவர் பேர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கனத்த மௌனம் நிலவுறதை வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே அஜிதா அவங்க வந்து தூத்துக்குடிக்காக வந்து கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கிடைக்கல.
அதுக்கப்புறம் வந்து சீட்டும் கிடைக்கல அப்படின்னா அவங்க ஒரு விரக்தியில இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் சாமுவேல் பெரிய சண்டை போட்டு மாவட்ட செயலர் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டாரு. சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதிர்பார்த்தாரு. பட் அவருக்கு இல்ல, ஸ்ரீநாத்துக்கு போயிருச்சு. இவங்க 2 பேருமே எஸ்டிஆர் ஆகட்டும் அஜித்தா தரப்பாகட்டும் 2 பேருமே கடைசி வரைக்குமே சென்னையில முகாமிட்டு ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா, சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற முயற்சிகளை வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட முயற்சிகளை வந்து பலனளிக்காம போயிருச்சு. அதனால லோக்கல்ல இருக்கக்கூடியவங்களோட ஆதரவு வந்து ஸ்ரீநாத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமா இருக்குது. ஓகே, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா மன்றத்துல ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அவர் புஷி ஆனந்த் வந்து ஏதோ ஒரு சீட் ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த வெளியில இருந்து இந்த தொழிலதிபர்களோ இல்ல வெளியில இருந்து புதுசா ஆட்களை வந்து ரிசீவ் வாங்கி செலக்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் யாரு பண்றது? இல்ல, எல்லாருமே சேர்ந்தா. இப்ப இதோட கட்சியோட முக்கியமான முடிவுகள் வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறதே வந்து பெரிய குழுவெல்லாம் இருந்து இப்ப எல்லா கட்சியிலையும் போடுற மாதிரி குழு அமைச்சு அவங்க உட்காந்து டிக் பண்ணி கொடுக்கறது எல்லாமே கிடையாது. ஒரு முக்கியமான 3-4 நபர்கள் தான். இப்ப விஜய் வந்து சொன்னாரு, நான் பர்சனலா வந்து எல்லாரையுமே வந்து பார்த்து தேர்வு பண்ண அப்படின்னு. நிச்சயமா வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியா வந்து சொல்லலாம். விஜய் வந்து தேர்வு பண்ணது யாரா இருக்கும் அப்படின்னா, தூத்துக்குடியில ஸ்ரீநாத் அவரோட நண்பரை தேர்வு பண்ணியிருப்பாரு. டிரைவர் பையன் அவங்கள தேர்வு பண்ணி இந்த மாதிரி 1-2 பேர் அவருக்கு ரொம்ப க்ளோஸான 1-2 பேரை தான் வந்து தேர்வு பண்ணியிருப்பாரு. தவிர மற்ற எல்லாத்தையும் தேர்வு பண்ணது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அப்புறம் வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து கட்சியோட வியூக வகுப்பாளர் ஜான். இவங்க தான் வந்து அதிகமான இன்ஃபுளுன்ஸ் வந்து இதுல வந்து தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அந்த பக்கம் அவரோட மாவட்டங்கள் அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு வந்து சத்யபாமாக்கு இப்ப சீட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 1-2 பேர் அவர் கூட கட்சியில வந்து சேர்ந்தவங்களுக்கு அந்த பக்கம் சீட் வாங்கி கொடுத்திருக்காரு. பட் மேஜரான அந்த டெசிஷன்ஸ் எடுத்ததெல்லாம் வந்து புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் இந்த மாதிரியான இந்த குழு தான் வந்து. அப்புறம் விஜயோட நண்பர் விஷ்ணு ரெட்டி, அந்த மாதிரியான ஒரு 3-4 பேர் தான் வந்து மேஜரான டெசிஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஒரு மெசேஜை வந்து ரொம்ப கிளியரா வந்து கன்வே பண்ணிட்டாங்க. அதை லாஸ்ட் ஜனவரியில இருந்தே பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்குள்ள வந்து ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தாதான் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து இவங்க தரப்பே வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர்கிட்ட அப்ரோச்சும் வந்து பண்ணியிருந்தாங்க, 2 கோடி ரூபாய் இருந்தாதான் சீட் அப்படிங்கிறது. அதனால அந்த மெசேஜ் கிடைச்சதுனாலே நிறைய மாவட்ட செயலர் அவங்களாவே கொஞ்சம் பின்வாங்கவும் செஞ்சுட்டாங்க. நாம ஏன் வந்து போயிட்டு வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு மாவட்ட செயலர் போஸ்டிங் கிடைச்சிருச்சு, நம்ம உழைச்சதுக்கு சரி, நமக்கு சீட்டுக்கு வந்து நம்ம அவங்க எதிர்பார்க்கிற தகுதி இல்லை, நம்ம வந்து அதனால அதை தவிர்த்துப்போம் அப்படின்னு சில மாவட்ட செயலாளர்கள் தாங்களாவே வந்து ஒதுங்கினே பார்க்க முடியுது. இன்னும் சில மாவட்ட செயலாளர்கள் ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க, அட்லீஸ்ட் வந்து நேர்காணலுக்காச்சு கூப்பிடுவாங்க. நேர்காணல் கூட ஏன்னா மத்த கட்சியில கூட திமுக கூட ஒரு பேச்சுக்காவது வந்து நேர்காணல் ஒரு கூட்டமா உட்கார வச்சு கூட வந்து நேர்காணல் நடத்துறாங்க. இங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்புமே வந்து இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற வருத்தம் வந்து பல மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். ஓகே, அதே மாதிரி ரஞ்சித் இவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அவரோட கட்சி, அவருமே பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சு பண்டுட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிச்சதுக்கான ஒரே நோக்கம் வந்து ரஞ்சித்துக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதோட அந்த ஒரு இது முடிஞ்சிருச்சு. அந்த கட்சி தொடக்க விழா வந்து ஒரு தனியார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நடந்துருச்சு. அதோட செலவு எல்லாமே ரஞ்சித் தான் வந்து பாத்துருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கட்சியோட மாநாடு வந்து காஞ்சிபுரத்துல ஒரு மண்டபத்துல வந்து நடத்தினாரு. அந்த மண்டபத்துல நடத்துறப்ப கட்சி தொடங்கி 2வது 3வது நாள் நடத்துறப்பவே விஜய்க்கு தான் ஆதரவு அப்படிங்கறத தெரியப்படுத்தி நேரடியா வந்து கேட்டிருந்தாலே சீட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு இன்னொரு ரூட், இன்னொரு சீனியர் எங்க பின்னாடி இருக்கிறாரு, அவரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு ரூட்டு. அதை பிடிச்சி அவர் வந்து டக்குனு பொதுச்செயலாளர் போஸ்டிங் வந்து விட்டு கொடுத்துட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு அந்த கட்சியில. பொதுச்செயலாளர் பதவி விட்டுட்டு இங்க வராருனால அவருக்கு வந்து காஞ்சிபுரத்துல வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஓரளவுக்கு செலவு பண்ணி ஒரு மாதிரி அந்த தொகுதியை பார்த்துப்பாரு அப்படின்னு நம்புறாங்க இவங்க. ஓகே, இப்ப நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து மன்றத்துல இருக்கவங்க வந்து பெரும்பாலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது நம்பி இருப்பாங்க. அவங்க வந்து பணம் நீங்க சொல்றீங்க சிலரால செலவு பண்ண முடியாது அப்படி இருந்தாலுமே கூட சிலர் வந்து ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா அது எப்படியோ பண்றதுக்கு, ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க அந்த மாவட்ட செயலாளரா இருக்காங்கன்னா அவங்க செலவு பண்ற இல்ல அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நபரா தானே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ வந்து திடீர்னு யாரோ ஒருவர் வந்து வேட்பாளர் வரும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கல? என்னன்னா இப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டம் வந்து சென்னையில வந்து ஒரு தனியார் ஹோட்டல்ல தான் நடந்துருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 500 பேர் தான் அமர்ற வகையில தான் ஏற்பாடுகளே பண்ணியிருந்தாங்க. 234 பேர் வந்து வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் கூட ஆளுக்கு ஒருத்தரை வந்து கூட்டிட்டு வந்துடலாம் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவே 500 பேர் கிட்ட வந்துருந்துச்சு. அது போக விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில இருந்து அதிகமான 50-100 நிர்வாகிகள் வந்து வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. இவ்வளவு பேர் தான் அங்கேயே இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ 61 மாவட்ட செயலாளர்கள் வந்து சீட் கிடைக்காம போயிருக்குல்ல. அதுல பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி நம்ம எப்படி வந்து விஜய் என்ன வேட்பாளரை அறிவிக்க போறாரு அப்படிங்கறத டிவில பார்த்து இல்ல நேர்ல ஸ்பாட்ல இருந்து பார்த்து வெளியே இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரிதான் அந்த மாவட்ட செயலாளர்களும் நம்ம தொகுதிக்கு இவர் தான் வேட்பாளர் போல அப்படிங்கறத டிவில பார்த்துதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது பல பேருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நம்ம பேசின வரைக்குமே நிறைய மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காத மாவட்ட செயலாளர்கள் கடைசி நிமிஷம் வரைக்குமே தங்களோட தொகுதியில யார் வேட்பாளர் அப்படிங்கிறது
தெரியாமலே தான் வந்து இருந்திருக்குது. ஓகே, குறைந்தபட்சம் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட ஒரு டிஸ்கஷன் இல்ல ஏதாவது பண்ணிட்டாவது பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆமா, அவங்க எதிர்பார்த்தது இவங்க சைடுமே அதை பண்ண ஒரு பிளானும் வச்சிருந்தாங்க. என்னன்னா வந்து எல்லா நிர்வாகிகளையும் கூட்டும் மாவட்ட செயலாளர்கள் மூலமா ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள், பகுதி செயலர் வட்டம்னு சொல்லிட்டு இப்படி நிர்வாகிகள் ஒரு 3000-4000 பேரை கூப்பிட்டு விஜய் கூட போட்டோ எடுத்துக்க வச்சுக்கலாம். அந்த சந்திப்பு வந்து இந்த ஏமாற்றத்தை எல்லாம் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கட்சி தரப்பை எதிர்பார்த்தாங்க. பட் அவரோட பிரச்சாரத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு அனுமதி கிடைக்கிறத சிக்கல் இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? சோ அதனால அதுவுமே வந்து தள்ளி போயிருச்சு. அதுவுமே வந்து நடத்த முடியாம வந்து எங்களால போயிருச்சு. இனிமே நேரமும் இல்ல, நடத்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீடியால வந்து பொதுவா ராஜ்மோகன் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் ஒரு மீடியா முகமா நல்லா இருக்கிறவர் தான். ஆனா வந்து லயலோமணி, அப்புறம் சம்பத்குமார் அவங்க எல்லாம், அப்புறம் வீர விக்னேஸ்வரன், இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் சீட்டு வந்து கிடைக்கல. ஆனா அவங்க தரப்புல பொதுவா கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. விருப்பமனு எல்லாம் கொடுத்த விஷயங்களையும் பார்த்தோம். அதெல்லாம் எப்படி இருக்கு? இல்ல, இப்ப நம்ம அதிகமா இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு லயலாமணி தான் அவரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நாம உள்ள விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றோம்னா, அவர் விருப்பம் கொடுத்தாலும் ஆரம்பத்துல பெருசா போட்டிடுறதுக்கு விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி தெரியுறாங்க. அதன் பிறகுதான் கொஞ்சம் கடைசியில வேட்பாளர்கள் தேர்வு சமயத்துலதான் போட்டியிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்ததாகவும் சொல்றாங்க. கடைசியில வந்து அவருக்கு உதகை, நன்னிலம் மாதிரியான தொகுதிகள் பேசப்பட்டதாகவும் சொல்றாங்க. பட் அது சில கடைசி நிமிட பேச்சுவார்த்தைகள் வந்து செட் ஆகாததுனால அவருக்கு வந்து கிடைக்காம வந்து போயிருக்குது. பட் முந்தின நாள் வேட்பாளர் தேர்வுக்கு முந்தின நாள் இரவு 1 மணி வரைக்குமே வந்து அவர் வந்து டிஸ்கஷன்ஸ்ல தான் இருக்கிறதா வந்து தெரியுது. அது மாதிரி வீர விக்னேஸ்வரன், அப்புறம் வந்து திருநெல்வேலி சைடு அந்த சம்பத்குமார், ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த பொருளாதார பின்னணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருந்திருக்கும். அதிமுக போன்ற கட்சிகள்லயுமே பணம் இருக்கணும், பணம் காட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். குறைந்த யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து கட்சி செலவு பண்ணும். இல்லைன்னா அங்க ஏற்கனவே அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து செலவு பண்ணி அப்படி பொறுப்பேற்றுப்பாங்க. டிவிகேல வந்து அந்த மாதிரியான கட்சி செலவு பண்ற மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. இல்ல, கட்சி செலவு பண்ற மாதிரியான ஆட்கள் இப்ப வரைக்கும் இல்ல. நபர்கள் வேணா இருக்கலாம். அதை வந்து தன்னோட சக்திக்கு ஏத்த மாதிரி சென்னைக்குள்ள ஒரு சில வேட்பாளர்களுக்கு அவர் செலவு பண்றாரு. சோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர, விஜய் நேரடியா விருப்பப்பட்டு யாருக்கோ செலவு பண்றாரு, இல்ல புசியானந்து விருப்பப்பட்டு நேரடியா யாருக்கோ செலவு பண்றாரு, இல்ல கட்சி நிதியில இருந்து ஒரு தொகை கொடுக்கப்பட்டு உதவப்படுதுன்னு சொல்லிட்டு அப்படியான தகவல்கள் இப்போ வரைக்கும் நம்ம காதுக்கு வந்து எட்டல. ஏன்னா இப்பதான் களத்துக்கு போயிருக்காங்க. மேபி இனிமே ஏதாவது பிரச்சாரத்துக்கு ஏதாவது உதவி பண்றாங்களா அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும். பட் என்ன அப்படின்னா, வேட்பாளர் பட்டியல அப்படி கட்சியோட உதவியை தேவைப்படுற மாதிரி பெரிய மிக குறைந்த அளவுல வேட்பாளர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பணம் படைத்தவர்களுக்கு தான் வந்து பல தேர்தல்களை சந்திக்கிற அளவுக்கு சந்திக்க கொடுத்தாங்க. இது சந்தேகப்படுறது நிர்வாகிகள் என்னன்னா வந்து சீட்டுக்காக நிறைய பேர் உள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க நமக்கு எப்படி விசுவாசமா இருப்பாங்க? இது நமக்கு முதல் தேர்தல் தான், நாம ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொன்னாலும் யதார்த்தம் வந்து வேறையா வந்து இருக்கலாம். நம்ம வந்து ஒரு நல்ல வாக்கு வங்கி வாங்குவோம், தளபதி வந்து ஜெயிப்பாரு, பட் நாம ஆட்சி எப்படி போமாங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் அடுத்த 5 வருஷம் சர்வே பண்ணணும் நாம. அப்படிங்கிறப்போ மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு, இத்தனை வருஷம் உழைச்சவங்களுக்கு முழுமையா சீட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து தோல்வியிலையும் விஜய் கூட வந்து வலுவா நிப்பாங்க. பட் இவங்க எல்லாம் நிப்பாங்களான்னு தெரியலையே. ரஞ்சித் குமார் நிப்பாரா, ஜெகநாத் மிஸ்ரா வந்து நிப்பாரா, அப்புறம் வந்து RS முருகன் நிப்பாரா, இதெல்லாம் வந்து பெரிய டவுட்டா இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆமா, இதுல இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ECR சரவணன்ல ஆரம்பிச்சு விஜய் தாமு, இந்த மாதிரி கல்லாணை, இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆரம்ப காலத்துல இருந்து மன்றத்துல இருந்து ஒரு நல்லா செயல்பட்டு அப்படி யாருக்காவது வந்து சீட்டு மறுக்கப்பட்டு ஏதாவது செய்திகள் இல்ல? அப்படி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வந்து நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க வந்து பேர் குறிப்பிட விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்னுமே வந்து ஒரு ஆதங்கம் அவங்களுக்குள்ளே இருக்கே தவிர வந்து அவங்க வந்து விட்டுடல, இந்த பேட்டில் வந்து விட்டுடல. இது வந்து விஜய்க்கான எலெக்ஷன். அவர் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிக்கிறாரு அப்படிங்கறத அவங்க வந்து முழுமையா நம்புறாங்க. ஒரு ஆதங்கம், கோபம் இருந்தாலும் இல்ல, தளபதி நாங்க வந்து 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எதையும் எதிர்பார்க்காம தான் வந்து கட்சி, எதையும் எதிர்பார்க்காம தான் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சோம். அவர் இந்த லெவலுக்கு வருவாரு, இப்படிலாம் பண்ணுவாரு, எங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பா, நாங்க எதிர்பார்க்கவா செஞ்சோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு, மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்திருக்கிறாரு, துணை செயலாளர் போஸ்டிங் கொடுத்திருக்கிறாரு, கட்சியில எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் வந்து இப்போ கொடுத்திருக்கிறாரு, மாவட்டத்துக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வந்து இருக்கு. இதுக்கு நாங்க அவருக்கு ஒரு நன்றி கடனா இருக்கணும். அப்படின்னா நாங்க வந்து அவருக்காக வேலை பண்றோம். இந்த வேட்பாளர், அவர் நிறுத்தின வேட்பாளர்களுக்காக இல்ல, அவருக்காக வேலை பண்றோம். அடுத்து வந்து நீங்க சொன்னீங்க சமூக கணக்குகள் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு. அது எப்படி பாக்குறாங்க? இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டா அந்த தொகுதியில யாரு பெரும்பான்மை சமூகங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது, அந்த மாதிரி பாக்குறாங்க. சமூக கணக்குகள்ன்றதை எப்படி பாருங்க? இல்ல, அவங்க குறிப்பா 3-4 விஷயங்கள் தான். ஃப்ளோன்னு சொல்றாங்க, அந்த ஒரு கீவேர்டா ஃப்ளோன்னு தான் சொல்றாங்க. என்னன்னா வந்து அது வந்து நீங்க ஃப்ளோனா மணி ஃப்ளோ அந்த மாதிரி, அது மட்டும் இல்ல, சமூக ரீதியான சோசியல் பேக்ரவுண்ட் என்ன இருக்கு அந்த குறிப்பிட்ட வேட்பாளருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அது வந்து பெரும்பாலும்
பெரும்பான்மை சமூகமா இருக்கலாம், இல்ல பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து மத்த கட்சியில அதிகம் பேர் வேட்பாளராக வைக்கிறப்போ ரெண்டாவது பெரும்பான்மை சமூகமா யாரு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து உள்ளூர்ல செல்வாக்கா இருக்கிறவங்க, உள்ளூர்ல நல்ல மக்கள் மன்றம் சார்ந்து இந்த மக்கள் இயக்கம் சார்ந்த பணிகளை செஞ்சு லோக்கல்ல ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பார்த்து எடுத்திருக்காங்க. நம்ம ஈஸியா சரவணன்லாம் அந்த கேட்டகரியில வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். லோக்கல்ல தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு தன்னோட பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபரா இருக்கிறாரு. கல்லணை அன்பன் அந்த மாதிரியான ஆட்களும் இந்த கேட்டகரியில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் ஒண்ணு பார்த்துருக்காங்க, ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு, சமூக ரீதியான கணக்குகள், பணபலம், அப்புறம் லோக்கல் செல்வாக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்பட்டிருக்கு. ஓகே, கடைசியில தான் வந்தாங்க மாற்றுக் கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் தான் இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து நிக்கிறது வந்து மாற்றுக் கட்சியினர் தான். அப்ப நம்ம காங்கிரஸ்ல இருந்து எல்லாரையும் பேசணும். காங்கிரஸ்ல இருந்து செல்வம் வந்திருக்காரு. அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வந்து கொடுத்திருக்காங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கு எந்த வேட்பாளரை போடுறது அப்படிங்கிற குழப்பத்துல ரொம்ப நாளாவே வந்து இருந்தாங்க. திலீப் வந்து மாவட்ட செயலாளராக வந்து இருக்கிறாரு. பட் என்ன அப்படின்னா, ஒரு சிறுபான்மையரை போடலாம், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினாங்க. அதாவது இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்களை தேடினாங்க. பட் கிடைக்கல. ரொம்ப நாளா தேடி கிடைக்காம தான் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து வந்து செல்வத்துக்கு வந்து சீட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய சர்ச்சைகளுமே இந்த வேட்பாளர் பட்டியலை வச்சுமே எழுந்திருக்குது. ஓகே, இந்த முதல் பிரச்சாரத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து பாபுக்கு வந்து பிரபுக்கு வாக்கு வந்து கேட்டிருக்காரு. பிரச்சாரம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி ரெடி ஆகுறாங்க? பிரச்சாரம் இப்ப சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சென்னைக்குள்ள நேற்று 3 இடங்கள்ல பிரச்சாரம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அவரால் 2 இடத்துல தான் பண்ண முடிஞ்சது. அதுவும் ஒரு இடத்துல பெரம்பூர்ல மட்டும்தான் அவரால் முழுமையா வந்து பிளான் பண்ண அந்த பிரச்சாரத்தை வந்து முழுமையா வந்து பண்ண முடிஞ்சது. குளத்தூர்ல வந்து அதிகப்படியான கூட்டம் இருந்ததுனால அவரால் முழுமையா அந்த ஸ்பாட்டுக்கே வந்து போய் சேர முடியல. கொஞ்சம் முன்னாடியே நின்று பேசிட்டு 2 நிமிஷம் தான் பேசினாங்க. அதுவும் காவல்துறையோட அறிவுறுத்தின் பேர்ல. ஏன்னா இன்னும் கூட பேசினா வந்து ஏதாச்சும் அசம்பாதங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு, கூட்டம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால பேசாம வெளியே வந்தாரு. 3வது ஸ்பாட் வில்லிவாக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா கட்டுக்கணங்காத கூட்டம் வருது, எல்லாரும் வேனை துரத்திக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதுனால அவங்களாலுமே மேனேஜ் பண்ண முடியல. இதை வந்து ஒரு அரசியலா தாவேக்க வந்து முன்னெடுத்துட்டு போறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம விஜயை போய் தலைமைச் செயலகத்துல போய் தலைமை தேர்தல் அவங்கள சந்திச்சு வந்துச்சாரு. அதை வந்து ஒரு அரசியலா முன்னெடுத்துட்டு போறாங்க. ஏன்னா நேற்று அவர் குளத்தூர் ஸ்பாட்ல இருந்து கிளம்பும் போதே பார்த்தோம் அப்படின்னா சிடிஆர் நிர்மல்குமாரை வச்சு ஒரு புகார் மனு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா காவல்துறையினர் வந்து முறையான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நாம வந்து ஸ்பாட்ல தான் இருந்தோம், 3 ஸ்பாட்லயுமே தொடர்ச்சியா வந்து பின்தொடர்ந்துட்டே தான் இருந்தோம். காவல்துறை இவங்க சொல்ற அளவுக்கு காவல்துறையோட செயல்பாடுகள் மோசமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க தங்களோட சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ ஓரளவுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பெரம்பூர்ல எல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா வேட்புமனு தாக்கல் விஜய் பண்றதுக்கு வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல வந்து விஜய் வந்தப்போ புகார் கொடுக்க வந்தப்போ ரொம்ப நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றப்போ ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேர்த்தியா வந்து பாதுகாப்பு செஞ்சிருந்தா பார்க்க முடிஞ்சது. பட் சில குறைபாடுகள் வந்து இருந்திருக்கலாம். பட் ஒரு அரசியல் கட்சியா இவங்க அதை வந்து அரசியலா முன்னெடுத்துட்டு போக பாக்குறாங்க. ஸோ இந்த பிரச்சாரம் வந்து எடுபடுறதா அப்படிங்கிறதையுமே பார்க்கணும். ஏன்னா நேற்று சென்னையில வந்து பேசிட்டாரு. இன்னைக்கு விஜயோட ஸ்கெடியூல், விஜயோட திட்டம் என்னன்னா எதுவுமே இல்லை. எல்லா கட்சியினரும் பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு முதல்வர் எல்லாரும் தினசரி பிரச்சாரத்துல வந்து இருக்கிறாங்க. விஜய் வந்து இப்போ வந்து சென்னையில பேசிட்டு இப்போ வந்து எதுவுமே இல்லை, ஓய்வு நாள் நினைக்கிறேன் அவருக்கு. அடுத்து வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து திருச்சியில வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு, திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு திருச்சியில தன்னோட பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறது திட்டமிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு ஏப்ரல் 9ஆம் தேதி பாண்டிச்சேரி எலெக்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி போகணுங்கிறதுனால ஏப்ரல் 5 இல்ல 6 அந்த சமயத்துல பாண்டிச்சேரிக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வர பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதிகபட்சம் ஒரு 7-8 இடங்கள் இல்ல 10 இடங்கள் தான் விஜயால பேச முடியும் அப்படின்னு தான் வந்து இப்போதைய நிலவரமா இருக்குது. பட் என்ன களத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பயணமா போகாம ஒரு ஊருக்கு போயிட்டு இப்படி பயணமா போய் 4-5 இடங்கள்ல பேசாம ஒரு ஸ்பாட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பேசிட்டு அவர் கிளம்பி போனாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்படி வரும்போதுதான் அவர் பின்தொடர்ந்து வந்து நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து மக்கள் அவங்களோட இயக்கத்தினருமே சொல்றாங்க. அடுத்து வந்து ஃபைனலா ஒரு கேள்வி என்னன்னா பாத்தீங்கன்னா, எல்லா கட்சியிலயும் வேட்பாளர் அறிவிச்சோன்னே வெயிட் பண்ணி நம்ம அறிவிக்கலாம்னு சொல்லி காத்திருந்து வேட்பாளர் பட்டியல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. நீங்க சொன்னீங்க தொழிலதிபர் பணம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம். பொதுவா 224 தொகுதிக்கும் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதே உங்களுக்கு வந்து பெரிய டாஸ்கா மாறிடுச்சோ? இல்ல டாஸ்கா என்ன, தனியா ஃபர்ஸ்ட் கூட்டணின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. சரி சரி. ஒரு ஏதோ ஒரு கட்சி வந்துருவாங்க கூட்டணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கதாச்சு. விசிகாவை எதிர்பார்த்தாங்க முதல்ல, பட் விசிகா இல்ல. அப்புறம் காங்கிரஸை வந்து எதிர்பார்த்தாங்க, காங்கிரஸ் இல்ல. அப்புறம் என்டிஏ வந்து இவங்களை எதிர்பார்த்தாங்க, அதுவும் இல்ல. அப்படிங்கிறப்போ கூட்டணி இல்லைங்கிறப்போ
ஒரு புதிய கட்சிக்கு 2 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிறப்போ 234லயும் ஒரு கேண்டிடேட் போடுறதுக்கு வந்து ஒரு சின்ன சிரமம் இருக்கிறது வந்து யதார்த்தம் தான். அது வந்து ரொம்ப பூதாகரமாக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. 214 பேர், ஏன்னா விஜய்க்கு இருக்கிற அந்த ரசிகர் பட்டாளத்துக்கு 234 பேரை தூக்கி வேட்பாளரை போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் நிர்வாகிகளே இருக்கவும் செய்யறாங்க. பட் இவங்க ஒரு கிரைட்டீரியாஸ் ஒண்ணு வைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து கொஞ்சம். அதான் அந்த கிரைட்டீரியால தான் நான் என்ன பாக்குறேன்னா, பொதுவா வந்து இப்ப மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கேண்டிடேட் செலக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. படித்தவர்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள், இப்படி ஒரு ஏதோ ஒரு கணக்கு தான் இருந்தது. அதே போல விஜயகாந்துமே பாத்தீங்கன்னா முதல் முறை வந்து நீங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த செலவு பண்ணக்கூடிய ஆட்களா, ஒரு வலிமையா இருக்கக்கூடிய ஆட்களா, அந்த மாதிரி கிரிட்டீரியா எல்லாம் பெரும்பாலும் பார்க்காம தான் சீட்டு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவங்க சொல்லும்போது அடிக்கடி அதான் சொல்லுவாங்க, முதல் தேர்தலில் வந்து நாங்க வந்து சரியா இது பண்ணாம விட்டுட்டோம், அது மட்டும் நாங்க செலவு பண்ணி நல்லா செலவு பண்ற ஆட்களா கொடுத்திருந்தோம்னா எங்களோட ரேஞ்சே வந்து ஃபர்ஸ்ட் தேர்தலையே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. சோ இவங்க வந்து ஒரு மாற்று அப்படின்னு வந்தாலுமே கூட ஒரு டிபிக்கல் பார்ட்டிஸோட விஷயங்களை வந்து அதுக்குன்னு விஜய்க்காக உழைச்சவங்களுக்கு வந்து இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடவும் முடியாது. 132 மாவட்ட செயலாளர்கள் 71 பேருக்கு வந்து சீட் கிடைச்சிருக்குது. அந்த 71 பேர்ல நிறைய பேர் வந்து விஜய்க்காக போஸ்டர் ஓட்டின ரசிகர்கள் தான், தொண்டர்கள் தான். 25-30 வருஷமா அவர் கூட வந்து இருந்தவங்க தான். நம்ம உதாரணத்துக்கு நம்ம பேரே இப்போ ஈசா சரவணன், கல்லாணி அன்பன, உடுமலைப்பேட்டையில சங்கர், கிணத்துக்கடவு விக்னேஷ்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பேர் வந்து எளிய பின்புலத்துல இருந்து அவங்க வந்து இப்போ வளர்ந்து வந்தவங்களாதான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால முழுமையா புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, முதல் முறை கட்சிக்கு அந்த நிர்வாகிகளுக்கு, எல்லா பகுதியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்ய கொஞ்சம் தவறிட்டதாக வந்து நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. ஓகே, தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வேட்பாளர் பட்டியல், அதுல வந்து கடைசி நேர மாற்றங்கள், புதிதா எவ்வளவு பேர் வந்திருக்கா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம வந்து பேசினோம். மற்றொரு வீடியோல வேறொரு விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.